இந்த மாதிரி சொத்து விஷயங்களில் நேரடியாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவது, அது ஊழலை செய்வது, இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் முறைப்படியான ஒரு இடம் தான் இருக்குது. நீங்கள் எடப்பாடியாருடைய மகன் பேர் யாருக்கா தெரியும்னா பெரிய ஆளுக்கு தெரியாது. ஏதோ பத்திரிகையாளர்கள், பழைய பத்திரிகையாளர்கள் தெரியலாம், மனைவி பெயர் வெளியே தெரியாது. அப்போ என்னென்னா ஆதிக்கம் செலுத்தலைங்கிறாங்க குடும்பமே. ஆனால் இங்கே முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் எப்படி இருக்கு? நீங்கள் அவரோட மனைவியிலேருந்து சீட்டு வரைக்கும், எம்எல்ஏ சீட்டு வரைக்கும், மருமகன்லாம் சுற்றுப்பயணமே கூட போகிறார். என்ன சபரீசன் வந்து கனிமொழி மீதான அதிகாரத்தையே அவர்கள் வந்து தடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் தலையிடுறாங்க. டெல்லியில் வந்து நான் டிஆர் பாலும் கனிமொழியும் பேசிகிட்டு இருந்த திமுகவின் முகமாக டெல்லியில் பார்க்கப்பட்டவங்க இல்லை, இப்போ நடுவில் சபரீசன் தான் போய் டெல்லி சார்ந்த விஷயங்களை பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துச்சு. அப்போ எந்த அளவு குடும்ப ஆதிக்கம் இங்கே அப்படி ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கா? ஒன்று. அடுத்தது திட்டங்கள். 7.5% இடஒதுக்கீடு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு அப்படிங்கிற திட்டம்லாம் இந்தியாவுக்கே முன்மாதிரியான திட்டம். அது கவர்னர் கையெழுத்தே போடலைன்னா காலதாமதமாச்சு. இந்த காலதாமதத்தால் ஒரு ஆண்டு விரயமாயிடக்கூடாதுன்னு இபிஎஸ் அவர்கள் அந்த அனுமதியை தானே கொடுத்தார். அது முதலமைச்சருடைய தனிப்பெரும் அதிகாரத்தில் அரசியல் சாசனப்படி இருக்குது. அதன் அடிப்படையில் அவர் கொடுத்தார். இது ஒன்று. அதே போல் மீத்தேன் நைட்ரோ கார்பன் பிரச்சனைலாம் இருக்கும்போது அங்கே நெடுவாசலை பாதுகாப்பதற்கு அந்த டெல்டா மாவட்டத்தையே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். அதனால தான் இன்றைக்கி மீத்தேன் இதெல்லாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதாவது விவசாயம் காப்பாற்றப்பட்டுச்சு. அதுபோல் நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 1500 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அங்கே மேற்கு மண்டலத்துடைய வேளாண்மை செழிப்பதற்கு அந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் பட்டியலிடலாம். இப்போ முக்கியமான வாக்குறுதிகள் இதெல்லாம் ஒன்று. இதெல்லாம் நடைமுறைப்படுத்திருக்காரு, செஞ்சுருக்காரு. ஆக சுத்தமாக எதையுமே செய்யாமல் வந்து அவர் அந்த இடத்த கேட்கல. கடைசி வரைக்கும் அம்மா உணவகம் இருந்துச்சு. கொரோனா காலத்தில் அம்மா உணவகங்கள் இலவச உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. பசியை போக்குச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் எத்தனை மளிகை கடை மூடி வச்சுருந்தாங்க. அப்போ அன்றைக்கி எப்படி அரிசி காசே இருந்தாலும் வாங்குவதற்கான சிரமம் இருந்துச்சு. ஆனால் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிடலாம். நீங்கள் நடந்து போய் போலீஸ் நான் சொல்லிகிட்டே போயிருக்கோம், என்னதை சாப்பிட போகிறோம் அம்மா உணவகத்துக்கு அப்படின்ட்டு. நண்பர்கள் நிறைய பேர் போய் சாப்பிட்ருக்கோம் அந்த பீரியடில் சொல்கிறேன். அப்போ அந்தளவுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா அது இருந்துச்சு.